Hello everyone, I'm Madan Gauri and hello my dear MG squad. ஒரு புது வைரஸ் பரவிட்டு இருக்குது. நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. நிறைய நாடுகளுக்குள்ள இது பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதுல ஒரு அமெரிக்கனும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஆப்பிரிக்கன்ஸ் பல பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இத வந்து பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன். உலக அளவுல எல்லாரும் கன்சர்னா எடுத்துக்க வேண்டிய ஒரு பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியா இதை டிக்ளேர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் நான் இவ்வளவு நேரம் பத்தி பேசினோம்னா ஹண்டா வைரஸ்னு கேட்பீங்க. நோ, திஸ் இஸ் எபோலா வைரஸ். எபோலா வைரஸ் நம்ம கேள்விப்பட்ட ஒரு பேரா இருக்கும். ஆனா இதுவரைக்கும் நாம உருவாக்காத மருந்துகள் எல்லாமே இப்போ தேவைப்பட்டு இருக்குது. பேசிக்கா இப்போ பரவிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் எபோலா வைரஸுக்கு எந்த ஒரு வேக்சினும் கிடையாது, எந்த ஒரு மருந்தும் கிடையாது. கோவிட் வந்தப்போ நம்ம எந்த நிலைமையில இருந்தோமோ அதே நிலைமையில இப்போ உலகம் இருந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன் அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆப்பிரிக்கால பல கண்ட்ரீஸ்குள்ள பரவ ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் அது ஆப்பிரிக்காவை தாண்டி இப்போ ஜெர்மனில இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்லையும் சிலருக்கு இருக்குது. என்ன நடந்துட்டு இருக்குது, இந்த எபோலா வைரஸ் என்னது, எப்படி பரவுச்சுங்கிறதே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி. இந்த எபோலா வைரஸ் வந்து மெயினா பரவுறது எப்போன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட உடல்ல இருந்து பயங்கரமா பரவுங்கிறாங்க. இறந்து போன ஒரு பிணத்துல இருந்து தான் இது பயங்கரமா பரவுது. இந்த எபோலா வைரஸ் இந்த தடவை பயங்கரமா பரவ ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிரிக்கால ஒருத்தங்க இறந்ததுக்கு அப்புறம் நடத்தப்பட்ட ஒரு ரிச்சுவல். நம்ம ஊர்லயே தெரியும், ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள புடிச்சு குளிப்பாட்டி வச்சு மறுபடியும் அவங்களுக்கு புதுசா ஒரு ட்ரெஸ் மாத்தி, இது எல்லாமே ஆப்பிரிக்காலையும் பண்ணுவாங்க. ஆப்பிரிக்கால ஒரு இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வச்சிருக்கிற காஃபின் சரியில்லை, புதுசா வேற ஒரு காஃபின் வைக்கலாம், இவருக்கு வேற ஒரு கெத்தான காஃபின் வேணும்னு சொல்லிட்டு இருந்த உடலை மறுபடியும் குளிச்சு எடுத்து வச்ச உடலை மறுபடியும் வெளியெடுத்து மறுபடியும் குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி இன்னொரு ஒரு காஃபின்குள்ள வச்சிருக்காங்க. இதுல இன்வால்வ் ஆனவங்களோட நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இதுல இருந்து இப்போ மே மாசம் எபோலா வைரஸ் பயங்கரமா ஆப்பிரிக்கால ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது. பல நாடுகளுக்குள்ள போக ஆரம்பிச்சிருச்சு. இது எங்கெங்க போயிட்டு இருக்குது, என்னென்ன பண்ணிட்டு இருக்குது, அது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா வேர்ல்டு இதுக்கு எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்குது. மறுபடியும் கோவிட் மாதிரி இது ஒரு மிகப்பெரிய வைரஸா வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்போ இதோட கரண்ட் சிச்சுவேஷன் என்ன? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை வந்து ஒரு இன்டர்நேஷனல் பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியா டிக்ளேர் பண்றதுக்கான காரணம் என்ன? எத்தனை பேருக்குள்ள பரவி இருக்குது, எத்தனை பேர் இறந்திருக்காங்க, இந்த எல்லா விஷயத்தையும் நாம இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியால மோஸ்டா மிஸ் பண்ணா கூட, எத்தனை பேர் வந்து நம்ம தமிழ் மீடியால வந்து எபோலா வைரஸை பத்தி பார்த்தோம், ஒரு மலையாளத்திலேயோ கன்னடத்திலேயோ தெலுங்குலையோ மிஸ் பண்ணிடுவோம். பட் அந்த மாதிரி மிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட நம்ம ரொம்ப லேட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வேர்ல்டுல ஒரு இடத்துல ஒரு கார்னர்ல ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் நடந்தால் நீங்க அதை ஈஸியா ஃபாஸ்டா சூப்பரா டீடைல்டா பக்காவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து கரெக்டா சேரும். ஆல்ரெடி இங்க 80 lakh people ஒன்னா சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியா வேர்ல்டுல என்ன நடந்தாலும் நாங்க முதல்ல தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த மிகப்பெரிய ஒரு கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணுங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. எனிவே இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து எங்கேருந்து வருதுன்னு நான் சொல்லிடுறேன். எபோலா வைரஸ் வந்து பல வருஷமா நம்ம எர்த்ல வந்து நம்ம பேசப்பட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எக்ஸாக்ட்டா இதுல இருந்து தான் வருதுன்னு வந்து நம்ம ஃபைனலா ஒரு தியரி நம்ம கிட்ட கிடையாது. பட் த மோஸ்ட் பிலீவ்டு தியரி என்னன்னு நான் சொல்றேன். இது கோவிட் மாதிரியே ஃப்ரூட் பேட்ஸ், ஓகேவா, வவ்வால் கிட்ட வந்து அதிகமா இருக்கும். வவ்வால் தான் வந்து இந்த வைரஸ் வந்து அதிகமா கேரி பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். அந்த வவ்வால்ல இருந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த வவ்வாலை வந்து ஒரு குரங்கு சாப்பிட்டுருச்சுனாலோ, எஸ் யூ ஹர்ட் மீ ரைட், ஏப்ஸ், ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய மிகப்பெரிய குரங்குகள் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏப்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுருச்சுனாலோ, இல்ல வந்து ஒரு டைப் ஆஃப் டீர், மான் சாப்பிடுதுனாலோ, அது டைரக்டா வந்து வவ்வாலை சாப்பிடணும்னு இல்ல, வவ்வால் வந்து கடிச்சு போட்ட ஒரு பழத்தை சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு கான்டாக்ட் மூலமா இந்த எபோலா வைரஸ்ன்னு சொல்லப்படக்கூடியது அந்த பேட்ல இருந்து இதுக்கு வந்துருது. எதுக்கு வந்துருது? குரங்குக்கு இல்லனா மானுக்கு வந்துருது. அண்ட் குரங்குக்கும் மானுக்கும் எபோலா வைரஸ் வந்து பயங்கரமா வந்துருச்சுன்னா மனுஷங்களுக்கு வர்றதுக்கு ஒரு ஜம்ப் தான் இருக்குது. ஏன்னா ஆப்பிரிக்கால நீங்க வந்து தமிழ் ட்ரக்கர் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், குரங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி மான் கறி சாப்பிடுறது ஒரு பழக்க வழக்கமா இருக்குது. சோ இங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய காங்கோ அப்படிங்கிற ஒரு நாட்டுல தான் முதல்ல இது பரவ ஆரம்பிச்சிருக்குது. சோ டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோல வந்து காங்கோ வந்து ஆல்ரெடி ஒரு போர் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. காங்கோக்குள்ள பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கும் உள்ளுக்குள்ளே வந்து நிறைய அமைப்புகளுக்கும் பயங்கரமான போர் போயிட்டு இருக்குது. நம்ம வந்து யூரோப்ல இருக்கிற போரை பத்தி பேசுவோம், இங்க வந்து பாலஸ்தீன்ல இருக்கிற போரை பத்தி பேசுவோம். ஆனா அதை விட அதிகமாவே பல வருஷத்துக்கு ஆப்பிரிக்கால காங்கோல போர் போயிட்டு இருக்குது. சோ அங்க இருந்து கண்டினியூஸா மக்கள் வந்து இருக்கிறதுக்கு இடம் இருக்க முடியாம பல நாடுகளை தாண்டி
தாண்டி வாழ்றவங்க இருக்காங்க. அண்ட் ஒரு போர் நடந்துட்டு இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும், பில்டிங்ஸ்லாம் ஒழுங்கா இருக்காது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒழுங்கா இருக்காது, உள்ளுக்குள்ள வந்து பயங்கரமா டேமேஜஸ்லாம் இருக்கும், ஹாஸ்பிட்டல்ஸ் ஒழுங்கா இருக்காது. ஸோ ஆல்ரெடி ஒரு புரோக்கன் சிஸ்டம். நம்மளுக்கு ஈஸியா கம்பேர் பண்ணணும்னா இப்போ காசா வந்து எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில இருக்குது, ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளானதுக்கு அப்புறம் எவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில இருந்துச்சு, லிபியா எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி பேர் வந்து நம்ம ஈஸியா வந்து மிஸ் பண்ணாலும் இது வந்து பயங்கரமா வந்து போர் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். நம்ம பெருசா பேசலையே தவிர பெரிய போர் இங்க போயிட்டு இருக்குது. மக்களுக்குள்ளே வந்து கேங்ஸா இருக்காங்க, அரசாங்கத்துக்கு எதிராக நிக்கிறாங்க, ராணுவம் மக்கள் அழிக்கிறது, மக்கள் ராணுவத்துக்கு எதிராக நிக்கிறதுன்னு காங்கோக்குள்ள பல பிரச்சனை போயிட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல முதல்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 26 ஏப்ரல் 2026 அன்னைக்கு எக்ஸாக்ட்டா ஒரு 1 மந்த் முன்னாடி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மனிதன் வந்து இந்த மாதிரி பயங்கரமா சிக்காகுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஒன்றும் பெருசா இருக்காதுன்னு நினைச்சிட்டே இருக்கிற அதே நேரத்தில் 3 நாள்ல இறந்து போயிடுறாங்க. இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்டூரி ப்ரோவின்ஸ் நார்த் ஈஸ்ட் காங்கோல இது நடக்குது. அதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து சம்பந்தமே இல்லாம இன்னொரு இடத்துல, இதுக்கு பேர் வந்து மோக்வாலு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமத்துல ஒருத்தர் இறந்து போறாரு. அவரும் எபோலானால தான் இறந்து போயிருக்காரு. இப்போ இவங்க எல்லாம் எபோலானால தான் இறந்துட்டு இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாருமே நார்மலா ஏதோ வந்தாங்க, திடீர்னு இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்துல ரொம்ப சீரியஸா வேர்ல்டு லெவல்ல ஒரு பெரிய டீம் அனுப்பிச்சு செக் பண்ற அளவுக்கு அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது. ஏன்னா அந்த மக்களை யாரும் கண்டுக்கிறது இல்லை. நான் சொன்ன மாதிரி இவ்வளவு நாள் அங்க போர் நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம சேனல்லையே பேசலையே. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் எடுத்து பேசுவோம், நம்மளே பேசல. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இதை பத்தி அவேர்னஸ் கம்மியா இருக்குது. இப்போ அந்த போர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒருத்தர் இறந்து போறதை யாரும் பெருசா கண்டுக்கல, அந்த ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒழுங்கா இல்ல. இப்போ அதுல இருந்து 24th ஏப்ரல் வந்து அவர் சிக்காகிறாரு, 27th இறந்து போறாரு. அதுல இருந்து ஒரு 8 டேஸ் கழிச்சு 5th மே அன்னைக்கு இந்த மாசம் ஜஸ்ட் 15 டேஸ்க்கு முன்னாடி மோங்பாலு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு வில்லேஜ், ஓகேவா, அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தமே இல்ல, அங்க வந்து இன்னொருத்தர் இறந்து போறாரு. இவங்க எல்லாருமே எபோலானால இறந்துட்டு இருக்காங்க. which means மக்கள் வந்து ஆல்ரெடி எபோலானால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் நம்மளுக்கு தெரியாம இருக்குது. ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி இன்னொரு டெத். இதுதான் முக்கியமான ஒரு மரணம். ஏன்னா இவர் இறந்து போறப்ப இவர் ஊருக்குள்ள கொஞ்சம் பெரிய மனுஷன், ஓகேவா. இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் எதிர்பார்க்காம இறந்து போறாரு. சுத்தி இருக்கிற சொந்தங்கள் எல்லாம் ரொம்ப சோகமா இருக்காங்க. தூரத்துல இருந்து நிறைய பேர் வராங்க. அப்போ சொந்தக்காரங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளி இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காஃபின், அந்த சவப்பட்டி இருக்குல்ல, அதை பார்த்துட்டு இல்ல இது இன்னும் கிராண்டா இருக்கணும், இந்த சவப்பட்டி இவருக்கு பத்தாது, எவ்வளவு பெரிய மனுஷன், நம்ம ஒரு பெரிய சவப்பட்டி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு சவப்பட்டிக்குள்ள அந்த உடலை வைக்கிறதுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கன் ப்ராசஸ் படி நிறைய கஸ்டம்ஸ் இருக்குது, ஓகேவா. அவங்களோட கலாச்சாரப்படி அவங்க வந்து உடலை வந்து குளிப்பாட்டுறாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி உடலை குளிப்பாட்டுறாங்க, இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு புதுசா ட்ரெஸ் போட்டு விடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ ஆல்ரெடி ஒரு காஃபின்குள்ள இது எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டாவது முறை சொந்தக்காரங்க பார்த்துட்டு இல்ல இன்னும் பெரிய காஃபின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எபோலா பாதிக்கப்பட்டிருக்குன்னே தெரியாம மறுபடியும் அவரை வந்து அந்த உடலை வந்து எடுத்துட்டு போய் மறுபடியும் ஃபுல் ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி அவரை குளிப்பாட்டி வச்சு மறுபடியும் இன்னொரு ட்ரெஸ் போட்டு அந்த உடலை போய் வைக்கிறாங்க. இப்போ அந்த டைம் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஜென்ரலா எபோலா இருக்கிறதுல அதிகமாக பரவுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடல் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த எபோலா வந்து பயங்கரமா ஜம்ப் ஆகும். அந்த பாடிலி ஃப்ளூயிட்ஸ் இருக்கும்ல, இறந்து போனவங்களோட உடல்ல இருந்து வரக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் கான்டாக்ட் ஏற்படுத்துறது, அப்போ பயங்கரமா ஜம்ப் ஆகும். அப்போ இது எதுவுமே தெரியாம அந்த கிளஸ்டர் மோக்வாலுங்கிற கிராமத்துல மே 5th அன்னைக்கு நிறைய பேர் வந்து அந்த உடலை டச் பண்றாங்க. நிறைய பேர் அந்த கஸ்டம்ஸ்ல எல்லாம் ப்ராசஸ்ல இருக்காங்க. எல்லாம் தூரத்துல இருந்து வந்துட்டு பண்ணி வைக்கிறாங்க. பண்ணி வச்சுட்டு மறுபடியும் அவங்க ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல இவர் இறந்தப்பமே வந்து அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது. இவர் இறந்தது வந்து நார்மலா இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு இறந்து போயிட்டாருன்னா வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குமா, ஒருவேளை எபோலா டெஸ்ட் எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்க எடுக்கிறாங்க, ஓகேவா. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே அந்த டெஸ்ட் எடுத்துறாங்க, ஓகேவா. அங்க இருக்கக்கூடிய லோக்கல் டீமை வச்சு இந்த டெஸ்ட் அந்த உடலுக்கு, ஓகேவா, எல்லாரும் கூட்டமா வந்த இடத்துக்கு. ஆனா அங்க ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டெஸ்டோட ரிப்போர்ட் நெகட்டிவ்னு வந்துருது. என்ன மதன் சொல்ற, அவருக்கு எபோலா இருக்குது, எல்லாரும் பரவுது அப்படின்னு சொன்னீங்கன்னு கேட்டீங்கன்னா ஆமா. என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்துல இதுவரைக்கும் நம்ம அதிகமா மருந்துகளை உருவாக்கி வச்சிருக்கோம், வேக்சின்ஸ் எல்லாம் உருவாக்கி இருக்கோம், எபோலாவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போரை நடத்தி இருக்கோம் ஆப்பிரிக்கால. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க எபோலால இருக்கக்கூடிய ஜயர் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெயின், ஓகேவா. நான் சொன்ன மாதிரி கோவிட்ல எப்படி மல்டிபிள் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, இதுல ஜயர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெயினுக்கு தான் நம்ம எல்லாமே உருவாக்கி வச்சிருக்கோம். எபோலா டெஸ்ட் எடுக்கிறப்பமே அது ரிஜெக்ட் ஆனதுக்கு காரணம் நோ எபோலாலாம் இல்லன்னு சொன்னது காரணம் எபோலால இன்னொரு ஸ்ட்ரெயின் இருக்குது, அதோட பேரு பண்டி புக்யாவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு ஸ்ட்ரெயின் இருக்குது. இந்த பி ஸ்ட்ரெயின் தான் வந்து அங்க பயங்கரமா இருந்திருக்குது. இது அங்க வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட்லயும் நெகட்டிவ்னு வந்திருக்குது. இது இன்னும் மக்களுக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் இறந்து போக ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. 14th மே அன்னைக்கு ஃபைனலி அந்த பாசிட்டிவ் ரிசல்ட் வருது. 5th மே அன்னைக்கு இறந்து போறாரு. 14th மே 10 நாள் கழிச்சு தான் இன்னொரு லேப்ல இந்த பி ஸ்ட்ரெயின்னால அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணப்படுது. அண்ட் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ இருக்காங்கல்ல, அவங்களோட கவர்மெண்ட் வந்து வேர்ல்டுக்கே சொல்றாங்க ஆமா
இங்க ஒருத்தர் இறந்துட்டாரு எபோலானால அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. இதோட மரணம் டெத் ரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 to 40%. ஒருத்தங்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்க இறந்து போகிறதுக்கான சான்ஸ் 25 to 40% வரைக்கும் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த எபோலாவை விட வீரியம் கம்மி தான். அது வந்து 60 to 90%. அந்த ஜயர் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் இருக்குல்ல, அதுதான் இன்னும் வீரியமா எல்லாரும் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் நம்ம மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை விட இது வந்து மரணிக்கும் தன்மை வந்து கம்மி தான். ஆனா அதனால இது நிறைய பேருக்கு இன்னும் ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து மரணம் அந்த மார்டாலிட்டி அதிகமா இருக்கோ அது ஸ்ப்ரெட் ஆகிறது கம்மியா இருக்கும். ஏன்னா வந்தவங்க இறந்து போயிடுவாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த மரணிக்கும் தன்மை கம்மியா இருக்கோ அது இன்னும் அதிகமா ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த கேஸ்ல வந்து 25 to 40% வந்து இறந்து போவாங்க. அண்ட் இந்த டைப் ஆஃப் பி டைப் ஆஃப் எபோலா இருக்குல்ல, இந்த புண்டிங் புகாயோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டைப்புக்கு வந்து வேக்சின்ஸ் கிடையாது, ட்ரீட்மெண்ட்ஸ் கிடையாது. அண்ட் இது உலகத்திலே 3வது முறை இப்போ தான் திஸ் கைண்ட் ஆஃப் எபோலா பிரேக் இருக்குது. அண்ட் இதுல இன்னும் பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, உகாண்டால இன்னொரு கண்ட்ரில இவங்க காங்கோ வந்து ஆமா இது வந்து எபோலா தான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண உடனேயே பாத்தீங்கன்னா உகாண்டா சொல்றாங்க எங்க கிட்ட 2 கேஸ் இருக்குன்னு. இன்னொரு இடத்துல கோமா அப்படிங்கிற இன்னொரு இடத்துல சொல்றாங்க எங்க கிட்ட 2 கேஸ் இருக்குதுன்னு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 17th May அன்னைக்கு, தட் இஸ் 3 டேஸ்க்கு முன்னாடி, இது பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன் அப்படிங்கறத டிக்ளேர் பண்றாங்க. ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு. இதுல ஒரு அமெரிக்கன் டாக்டர் வேற இருக்காரு. அவர் வந்து இந்த பீட்டர் ஸ்டஃபோர்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர். இவர் வந்து அங்க இருக்கக்கூடிய எபோலா பேஷண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் கம்யூனிகேட் பண்ணிருக்காரு. நிறைய பேரை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அது போக இவர் சர்ச் மிஷனரியில வேற இருந்திருக்காரு. சோ இவங்களோட மெயின் ஜாபே வந்து இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கவங்க கூட இருக்கிறது. கரெக்டா? அப்போ எபோலான்னு தெரிஞ்சுமே அவர் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. அவரே பாதிக்கப்படுறாரு. அவர் கூடவே ஒரு 6 அமெரிக்கன்ஸ் எல்லாரையுமே வந்து ஜெர்மனிக்கு யுஎஸ் ஃப்ளை பண்றாங்க. ஃப்ளை பண்ணி அங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆல்ரெடி எபோலாவை ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஜெர்மனில. சோ ஜெர்மனில வச்சு இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கப்போ 6 அமெரிக்கன்ஸ் வந்து அங்க குவாரண்டைன்ல வச்சு எபோலாக்கு கன்ஃபார்ம்டா ஒருத்தங்களுக்கு இருக்குன்னு சொல்லி எல்லாரையுமே வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் 18th May அன்னைக்கு, அதாவது முந்தா நாள் வந்து யுஎஸ் வந்து காங்கோல இருந்து, உகாண்டால இருந்து, சவுத் சுடான்ல இருந்து 3 கண்ட்ரீஸ்ல இருந்து 21 டேஸ்க்கு யாருமே அமெரிக்காக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கோவிட் ஞாபகம் வருதா? 3 கண்ட்ரீஸ்ல இருந்து யுஎஸ்க்குள்ள நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, வீசா எடுத்திருந்தாலும் சரி வரக்கூடாது. 3 கண்ட்ரியை பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா எபோலா அங்க வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னு நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாத்துக்கும் நடுவுல இப்போ 19th May நேத்திக்கு வந்து இருக்கக்கூடிய முக்கியமான சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லிடுறேன். as of yesterday 500 suspected cases இருக்குது. 1 2 இல்லங்க, 500 suspected cases of Ebola. 130 மரணங்கள், 130 500 பேருக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. 130 பேர் இதனால இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இது போக 3 நாள்ல 246 அப்படிங்கிற நம்பர் 500 ஆயிருக்குது. டபுள் ஆயிருக்குது 3 நாள்ல. சோ இது வந்து போகக்கூடிய ஸ்பீட பார்த்துட்டு தான் எல்லாருமே பயங்கரமா அச்சம் கொள்றதுக்கான பெரிய லெவல்ல இன்டர்நேஷனல் பேப்பர்ஸ் பாத்தீங்கன்னா பேசுறதுக்கான ரீசன். அண்ட் இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய கண்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வார் டார்ன் கண்ட்ரீஸ். போருக்கு நடுவுல இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த போரை தப்பிச்சு போகிறதுக்கும் இந்த மாதிரி நோயை தப்பிச்சு போறதுக்கும் ஜெனரலா கண்ட்ரியை விட்டு இன்னொரு கண்ட்ரி உயிரையே பணயம் வச்சு தப்பிச்சு போவாங்க. அப்படி அவங்க இன்னொரு கண்ட்ரிக்கு அகதிகளானாலும் பரவாயில்லன்னு உயிரை பணயம் வச்சு போறப்போ அவங்க கூடவே இந்த நோயை கொண்டு வந்தாங்கனால அது அந்த நாட்டுக்குள்ள பயங்கரமா பரவ ஆரம்பிக்கும். சோ இதனால தான் இது பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிடுமாங்கிற ஒரு அச்சம் நிறைய பேருக்கு வந்திருக்குது. பட் நம்மளுக்கு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எபோலா வந்து கோவிட் மாதிரி ஏர்போர்ன் கிடையாது. மீன்ஸ் காத்துல பரவாது. ரெண்டாவது பாடிலி ஃப்ளூயிட்ஸ் மூலமா மட்டும் தான் பரவும். அதாவது பிசிக்கலா நீங்க வந்து அவங்களோட உடல் நீர் ஏதாவது உங்க மேல பட்டால் மட்டுமே அது நடக்கும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் எபோலா வைரஸ் வந்து சமைச்சு சாப்பிட்டா பரவாது. இந்த அனிமல் மீட்ல இருந்து வருது நம்ம சொல்றோம்ல, எஸ்பெஷலி ஆப்பிரிக்கால இந்த குரங்கு, மான் இதெல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்டா வராது. பிரச்சனை என்னன்னா சமைக்காம சாப்பிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தன் இந்த கேங்ல முதல்ல குரங்கையோ மானையோ வந்து சமைக்காம சாப்பிட்டு இருக்காங்க. ஓகேவா? மனித குரங்கு பெருசு. ஓகேவா? அதை சமைக்காம சாப்பிட்டது தான் பிரச்சனை. அதே மாதிரி மானையும் சமைக்காம சாப்பிட்டுருக்காங்க. அதுதான் மேஜர் பிரச்சனை. ஸோ 2014 இதே மாதிரி ஒன்று வந்துச்சு. ஓகேவா? எபோலா பிரேக் ஆச்சு 2014 கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பார்த்தீங்கன்னா 28,000 ஆப்பிரிக்கால அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. 11,000 பீப்புள் இறந்து போயிருந்தாங்க. பட் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ்ல இன்டர்நேஷனல் கம்யூட்டிங் வந்து அதிகமாயிடுச்சு. ஃபிளைட்ஸ் நிறைய பறக்க ஆரம்பிச்சிருச்சு. 2020 ஒரு கோவிட் ஒரு சைனாக்குள்ள வந்துச்சுன்னா வேர்ல்டு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சு. சைனீஸ் அளவுக்கு ஆப்பிரிக்கால இருக்கக்கூடியவங்க, எஸ்பெஷலி இந்த காங்கோ மாதிரி ரீஜன்ல இருக்கக்கூடியவங்க வேர்ல்டு ஃபுல்லா இல்லைனாலும் அவங்களுக்குள்ள பரவுறதுக்கு ஆப்பிரிக்கால இருந்து சவுத் சூடானுக்கு, ஐ மீன் இந்த காங்கோல இருந்து சவுத் சூடானுக்கு இந்த மாதிரி அவங்களுக்குள்ள பரவிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஈவென்ச்சுவலி ஆப்பிரிக்காவை தாண்டி மற்ற கான்டினென்ட்ஸுக்கும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவோட சிச்சுவேஷன் என்ன? இந்தியாவில் எபோலா வைரஸ் கிடையாது. ஸோ பயப்படவே தேவையில்லை. பட் முக்கியமான விஷயம், இறந்த உடல்களை ஹேண்டில் பண்றப்போ நீங்க நர்ஸா இருக்கீங்கனாலோ டாக்டர்ஸா இருக்கீங்கனாலோ ஆர் சம்வேர் ஒரு ஃபியூனரலுக்கு போறீங்கனாலோ இதுல நம்ம எடுத்துக்கக்கூடிய முக்கியமான கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இறந்த உடல்கள் வந்து நம்ம ஹேண்டில்
பண்றது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஃபியூனரலுக்கு போயிட்டு வரோம்னா தயவு செஞ்சு டேக் அ மொமெண்ட் டு கீப் யுவர் செல்ஃப் ஹைஜீனிக். அதுக்கப்புறம் குளிக்கிறதோ வாஷ் பண்றதோ பி மோர் கேர்ஃபுல். ஏன்னா நம்மளுக்கே தெரியாம நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கேரி பண்ணிட்டு வந்துடலாம். இதுல இருந்து மேஜர் டேக்அவே அதுதான். ஆப்பிரிக்கா இதை எப்படி ஹோல்டு பண்றாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் எபோலா பத்தி பேசும்போது ஷேர் பண்ணிருந்தீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் டீடைல்டா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம டீம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ரிப்ளை பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினைச்சீங்கனாலும் அது என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாலும் சர்ச் பண்ணுங்க. யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். ஐல் see you there. Love you all. Take care. Bye. Cheers MGs.